ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு பிறவிலேருந்தே வந்து கண் பார்வை அற்றவங்க, மாற்றுத்திறனாளி அவங்க. ஸோ உண்மையிலேயே எனக்கு பாஷா சாரை விட இன்றைக்கி அந்த பிள்ளைங்கள பார்க்கும்போது தாங்க ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாகவும், அதே நம்ம சமயத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது. காரணம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு தகப்பன் அந்த பிள்ளைங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வை இல்லை அப்படின்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்காக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பத்தில் ஸோ அவரும் அவங்க மனைவி மேடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு செஞ்சுட்டு வந்தோம். உண்மையிலேயே பார்த்திங்க அப்படின்னா பிளாட் நம்பர் 5 அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னராக நம்ம பண்ணணும்னு சொல்லி இதை போராடி வேறு ஒருத்தவங்க அதை புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேசி ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயம் இருக்குங்க, அவங்க வந்து பார்வையற்றவங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நாங்கள் இதை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இடத்தோட என்ட்ரன்ஸே பார்த்திங்க அப்படின்னா பிளாட் நம்பர் 5 தான். இதை தாண்டி தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 75 ஏக்கர் உள்ளே போய் ஆகணும். ஸோ உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கிட்ட பேசுவோம். பாஷா சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி நல்லபடியாக நம்ம வந்து திருப்பூர் முருகர் அருளோடு இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸு கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த சொத்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, ஒரு கார்னர் பிளாட் வாங்கியிருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? மனசுக்கு திருப்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூடா. சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்தீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அது மாதிரி கட்டி நம்ம இங்கே வந்து வாழணும், அதுக்கு தான் கொஞ்சம் இது இருக்குது. சந்தோஷம். இது கூட விரைவில் நீங்கள் இங்கே வீடு கட்டுவீங்க. அந்த வீடு கட்ட வேண்டியான பணியும் நாங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டைமில் கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அது எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் பொறுப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் நாங்கள் வேலைகள்லாம் பண்ணி கொடுப்போம். நன்றிம்மா. ஸோ இந்த 3 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பார்வை கிடையாது. ஆனால் அம்மா மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பேரை வந்து இன்றைக்கி பாதுகாப்போடையும் இன்றைக்கி ஒரு அரவணைப்போடையும் இன்றைக்கி வளர்த்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா கிட்ட கேட்போம். பாப்பா குட்டிமா, எப்போ ஆச்செல்லாம் இருக்குது சைட்டு, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டோம், நீங்கள் சைட்டில் உங்கள் இடத்துல தான் நிற்கிறீங்க. சூப்பராக இருக்கா? ரைட், ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமா. செல்லக்குட்டி, நீ எப்படா இருக்க? எப்படா இருக்குது இந்த சைட்டு? எப்படி இப்போ இந்த மரம்லாம் சில்னஸ்லாம் ஃபீல் பண்ணுறியா? இந்த வெயிலையும் நம்ம சில்னஸாக இருக்கும், அதெல்லாம் அந்த ஃபீலிங்லாம் தெரியுதா உனக்கு? சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்? பிரியாணி தான் வேணுமா நம்ம பாப்பாவுக்கு? சரி, ரைட், ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு இந்த ஃபேமிலி மாதிரி நீங்களும் ஒரு பிளாட் வாங்கணும் கூடுவாஞ்சேரி சைட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது என்னோடய நம்பர் தான், எனக்கு கால் பண்ணுங்கள்.